ஓம் சாந்தி. முரளி டேட் 27/1/2024. காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக சர்ஜன் உங்களுக்கு ஞானம் யோகம் என்ற முதல் தரமான மிக சிறந்த உணவு பரிமாறுகின்றார். இந்த ஆன்மீக உணவை மட்டுமே ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு உபசரிப்பு செய்து கொண்டே இருங்கள். கேள்வி: உலக ராஜ்ய பாக்கியம் அடைவதற்காக எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும்? எந்த பழக்கத்தை உறுதியாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும்? பதில்: ஞானம் என்ற மூன்றாவது கண் மூலம் அழிவற்ற சிம்மாசனதாரி ஆத்மா சகோதரரை பார்க்கும் முயற்சி செய்யுங்கள். சகோதரன் பாயி என்று புரிந்து கொண்டு அனைவருக்கும் ஞானம் கொடுங்கள். முதலில் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பிறகு சகோதரர்களுக்கு புரிய வையுங்கள். இந்த பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் உலக ராஜ்ய பாக்கியம் கிடைத்துவிடும். இந்த பழக்கத்தின் மூலம்தான் ஷரீர உணர்வு நீங்கும். மாயையின் புயல் அல்லது கெட்ட எண்ணங்களும் வராது. மற்றவர்களுக்கும் ஞான அம்பு நன்றாக பதியும். ஓம் சாந்தி. ஞானம் என்ற மூன்றாவது கண் கொடுக்கும் ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஞானம் என்ற மூன்றாவது கண் தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. இந்த பழைய உலகம் மாறப்போகிறது என்பதை அறிவீர்கள். மாற்றக்கூடியவர் யார், எப்படி மாற்றுவார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. ஏனெனில் அவர்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை தெரிந்து கொண்டீர்கள். இது ஞானத்தின் ஷாக்கரின் ஆகும். ஷாக்கரினின் ஒரு துளி கூட எவ்வளவு இனிப்பாக இருக்கும். ஞானத்திலும் ஒரே ஒரு வார்த்தை மன்மனா பவ. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் வழியை கூறிக்கொண்டிருக்கின்றார். குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார் எனில் குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். குஷி போன்ற சத்தான உணவு கிடையாது என்றும் கூறுகின்றார். யார் சதா குஷியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது சத்தான உணவாக ஆகிவிடுகிறது. 21 பிறவிகளுக்கு போதையில் இருப்பதற்கான சிறந்த உணவாக இது இருக்கிறது. இந்த உணவையே சதா ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டே இருங்கள். நீங்கள் ஸ்ரீமத் மூலம் அனைவருக்கும் உபசரிப்பு செய்கிறீர்கள். உண்மையிலும் உண்மையான நலம் விசாரிப்பு என்பது அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுப்பதில் இருக்கிறது. எல்லையற்ற தந்தையின் மூலம் நமக்கு ஜீவன் முக்தியின் உணவு கிடைக்கிறது என்பதை இனிய குழந்தைகள் அறிவீர்கள். சத்யுகத்தில் பாரதம் ஜீவன் முக்தியாக இருந்தது, பாவனமாக இருந்தது. தந்தை மிக சிறந்த உணவு கொடுக்கின்றார். அதனால்தான் அத்தீந்திரிய சுகம் பற்றி கேட்க வேண்டும் என்றால் கோபியர்களிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம் மற்றும் யோகா என்பது முதல் தரமான சிறப்பான உணவாகும். மேலும் இந்த உணவு ஒரே ஒரு ஆன்மீக சர்ஜனிடம் மட்டுமே இருக்கிறது. வேறு யாருக்கும் இந்த உணவு பற்றி தெரியாது. தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்காக உள்ளங்கையில் பரிசு கொண்டு வந்திருக்கின்றேன். முக்தி ஜீவன் முக்திக்கான பரிசு என்னிடம் மட்டுமே இருக்கிறது. கல்ப கல்பத்திற்கு நான் வந்துதான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பிறகு ராவணன் அபகரித்து விடுகின்றான். ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது குஷி எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும். நமது ஒரே ஒரு தந்தைதான் ஆசிரியர் மற்றும் உண்மையிலும் உண்மையான சத்குருவாக இருந்து நம்மை தன் கூடவே அழைத்து செல்கிறார் என்பதை அறிவீர்கள். மிக அன்பான தந்தையிடமிருந்து உலக ராஜ்யம் கிடைக்கிறது. இது சிறிய விஷயமா என்ன?
சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இறை மாணவ வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையாகும். இது இப்போதைய புகழ். பிறகு புது உலகிலும் நீங்கள் சதா குஷியாக கொண்டாடிக் கொண்டே இருப்பீர்கள். உண்மையிலும் உண்மையான குஷி எப்பொழுது கொண்டாடப்படுகிறது என்பது உலகத்தினருக்கு தெரியாது. மனிதர்களிடத்தில் சத்தியுகத்தின் ஞானமே கிடையாது. அதனால் இங்கேயே கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த பழைய தமோ பிரதான உலகில் குஷி எங்கிருந்து கிடைக்கும்? இங்கு ஐயோ ஐயோ என்று கூறிக்கொண்டே இருக்கின்றனர். எவ்வளவு துக்கமான உலகமாக இருக்கிறது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு எளிய வழியை கூறுகின்றார். இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று இருங்கள். தொழில் போன்றவைகள் செய்தாலும் என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். எவ்வாறு நாயகன் நாயகி ஒருவரை ஒருவர் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர். அங்கு அவளுக்கு அவர் நாயகனாக, அவருக்கு அவள் நாயகியாக இருப்பார். இங்கு அந்த விஷயமே கிடையாது. இங்கு நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு நாயகன் பாபாவிற்கு பல பிறவிகளுக்கு நாயகிகளாக இருக்கிறீர்கள். அதாவது பிரிய தர்ஷனிகளாக இருக்கிறீர்கள். தந்தை உங்களுக்கு பிரிய தர்ஷனியாவது கிடையாது. அந்த நாயகன் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் அவரை நினைவு செய்து வந்தீர்கள். எப்பொழுது அதிக துக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அதிகமாக நினைவு செய்கிறீர்கள். அதனால் துக்கம் வரும் பொழுது அனைவரும் நினைக்கின்றனர். சுகமாக இருக்கும் பொழுது யாரும் நினைப்பதில்லை என்றும் பாடப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தந்தையும் சர்வசக்திவானாக இருக்கின்றார். நாளுக்கு நாள் மாயையும் சர்வசக்திவானாக தமோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்கிறது. ஆகையால் இப்பொழுது பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்தால் நீங்கள் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணனாக ஆகிவிடுவீர்கள். இந்த படிப்பில் முக்கியமானது நினைவு. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை மிக அன்பாக நினைவு செய்ய வேண்டும். அந்த தந்தைதான் புது உலகை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஆவார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய உங்களை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக நான் வந்திருக்கின்றேன். ஆகையால் இப்பொழுது என்னை நினைவு செய்தால் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்து போய்விடும். பதீத பாவனன் தந்தையை அழைக்கின்றனர் அல்லவா? இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார் எனில் கண்டிப்பாக பாவனம் ஆக வேண்டும். தந்தை துக்கம் நீக்கி சுகம் கொடுப்பவராக இருக்கின்றார். சத்யுகம் பாவன உலகமாக இருந்த பொழுது அனைவரும் சுகமானவர்களாக இருந்தனர். இப்பொழுது தந்தை மீண்டும் கூறுகின்றார், குழந்தைகளே, சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இது சங்கம யுகம். படகோட்டி உங்களை இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அழைத்து செல்கின்றார். ஒரே ஒரு படகு என்று கிடையாது. முழு உலகமும் ஒரு பெரிய படகு ஆகும். அதை அக்கறைக்கு கொண்டு செல்கிறார். இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்? உங்களுக்கு எப்பொழுதும் குஷியோ குஷிதான். எல்லையற்ற தந்தை நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஆஹா, இவ்வாறு ஒருபொழுதும் கேள்விப்படவும் இல்லை, படிக்கவும் இல்லை. பகவானின் மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன். ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் எனில் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? தாரணையும் செய்ய வேண்டும், முழுமையாக படிக்க வேண்டும். படிப்பில் வரிசை கிரமம் என்பது எப்பொழுதும் இருக்கவே செய்கிறது. நான் உத்தமமாக இருக்கின்றேனா, மத்தியமாகவா அல்லது தாழ்ந்த நிலையில் இருக்கிறேனா என்று தன்னை பார்க்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், நான் உயர்ந்த பதவி அடைவதற்கு தகுதியானவனா, ஆன்மீக சேவை செய்கிறேனா என்று தன்னை பாருங்கள். ஏனெனில் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, சேவாதாரி ஆகுங்கள், பின்பற்றுங்கள். நான் வந்திருப்பதே சேவைக்காகத்தான். தினமும் சேவை செய்கிறேன். அதற்காக இந்த ரதத்தை எடுத்திருக்கிறேன். இவரது ரதம்
நோய்வாய்ப்படும் பொழுது நான் இவர் மூலம் முரளியை எழுதுகிறேன். வாயினால் கூற முடியாது எனும் பொழுது நான் எழுதிவிடுகிறேன். அதாவது குழந்தைகள் முரளியை தவறவிடக்கூடாது என்பதற்காக. ஆக நானும் சேவையில் இருக்கிறேன் அல்லவா? இது ஆன்மீக சேவையாகும். தந்தை இனிமையிலும் இனிய குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, நீங்களும் தந்தையின் சேவையில் ஈடுபட்டு விடுங்கள். இறை தந்தையின் சேவையில் முழு உலகிற்கும் தந்தைதான் உங்களை முழு உலகிற்கும் எஜமானர்களாக ஆக்குவதற்கு வந்திருக்கிறார். யார் நன்றாக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் மகாவீரர்கள் என்று கூறப்படுகின்றனர். யார் மகாவீரர்களாக இருந்து பாபாவின் கட்டளைப்படி நடக்கின்றனர் என்பதை பார்க்கிறார். தந்தையின் கட்டளை தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சகோதரன் சகோதரராக பாருங்கள். இந்த ஷரீரத்தை மறந்து விடுங்கள். பாபாவும் இந்த ஷரீரத்தை பார்ப்பதில்லை. நான் ஆத்மாவை பார்க்கிறேன். மற்றபடி ஆத்மா இந்த ஷரீரம் இன்றி பேச முடியாது என்ற ஞானம் இருக்கிறது. நானும் இந்த ஷரீரத்தில் வந்திருக்கிறேன். கடனாக எடுத்திருக்கிறேன். ஷரீரத்துடன் தான் ஆத்மாவினால் படிக்க முடியும். பாபா இங்குதான் அமர்ந்திருக்கிறார். இது அழிவற்ற சிம்மாசனமாகும். ஆத்மா அகால மூரத், அழிவற்ற மூர்த்தி. ஆத்மா ஒரு பொழுதும் சிறியதாகவோ பெரியதாகவோ ஆவது கிடையாது. ஷரீரம் சிறியது பெரியதாக ஆகிறது. எத்தனை ஆத்மாக்கள் உள்ளனவோ அவை அனைவற்றிற்கும் சிம்மாசனம் இந்த பிரகிருதி இருப்புருவத்திற்கு மத்தி. அனைவரின் ஷரீரமும் விதவிதமாக இருக்கின்றன. சிலர் ஆணாக, சிலர் பெண்ணாக இருக்கின்றனர். சிலர் குழந்தைகளாக இருக்கின்றனர். தந்தை வந்து குழந்தைகளுக்கு ஆன்மீக ட்ரில் கற்றுக் கொடுக்கிறார். யாரிடத்திலாவது பேசும் பொழுது முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாவாகிய நான் இந்த சகோதரனுடன் பேசுகின்றேன். ஷிவ் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று தந்தையின் செய்தியை கொடுக்கிறேன். நினைவின் மூலம்தான் கரைகள் நீங்கும். தங்கத்தில் எப்பொழுது கலப்படம் ஏற்பட்டு விடுகிறதோ அப்பொழுது தங்கத்தின் மதிப்பு குறைந்து விடுகிறது. ஆத்மாக்களாகிய உங்களிடத்திலும் கரை படிவதன் மூலம் மதிப்பற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. அந்த கண் மூலம் தனது சகோதரர்களை பாருங்கள். சகோதரர்களை பார்ப்பதன் மூலம் கர்ம இந்திரியங்கள் ஒரு பொழுதும் சஞ்சலம் ஆகாது. ராஜ்ய பாக்கியம் அடைய வேண்டும், உலகிற்கு எஜமானனாக ஆக வேண்டும் எனில் இந்த முயற்சி செய்யுங்கள். சகோதரன் சகோதரன் என்று புரிந்து கொண்டு அனைவருக்கும் ஞானம் கொடுத்தால் பிறகு இந்த பழக்கம் பக்காவாக ஆகிவிடும். நீங்கள் அனைவரும் உண்மையிலும் உண்மையான சகோதரர்கள். தந்தையும் மேலிருந்து வந்திருக்கின்றார், நீங்களும் வந்திருக்கிறீர்கள். தந்தை குழந்தைகளுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். சேவை செய்வதற்கான தைரியத்தை தந்தை கொடுக்கின்றார். தைரியம் இழந்தால் ஆக நான் ஆத்மா சகோதரனுக்கு கற்பிக்கிறேன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். ஆத்மா படிக்கிறது அல்லவா? இது ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகிறது. அது ஆன்மீக தந்தையிடமிருந்துதான் கிடைக்கிறது. தன்னை ஆத்மாவாக உணருங்கள் என்று சங்கமத்தில் வந்துதான் இந்த ஞானம் கொடுக்கின்றார். நீங்கள் அஷரீரியாக வந்தீர்கள். பிறகு இந்த ஷரீரத்தை தாரணை செய்து 84 பிறவிகளின் நடிப்பை நடித்தீர்கள். இப்போது திரும்பி செல்ல வேண்டும். எனவே தன்னை ஆத்மா என புரிந்து சகோதரன் சகோதரன் என்ற பார்வையில் பார்க்க வேண்டும். இந்த முயற்சி செய்ய வேண்டும். தன்னுடைய முயற்சியை செய்ய வேண்டும். பிறரை பற்றி நமக்கு என்ன? தர்மம் தன்னிடமிருந்து துவங்க வேண்டும். சேரிட்டி பிகன்ஸ் அட் ஹோம். அதாவது முதலில் தன்னை ஆத்மா என புரிந்து பிறகு சகோதரர்களுக்கு புரிய வைத்தீர்கள் என்றால் நல்ல முறையில் அம்பு தைக்கும். இந்த கூர்மையை நிரப்ப வேண்டும். உழைத்தால்தான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். பாபா வந்திருப்பதே பலனை கொடுப்பதற்காகத்தான். எனவே உழைக்க வேண்டியிருக்கிறது.
சிலவற்றை பொறுத்து கொள்ளவும் வேண்டியிருக்கிறது. யாராவது ஏதாவது தலைகீழான விஷயங்கள் பேசுகிறார்கள் என்றால் நீங்கள் அமைதியாக இருங்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் மற்றவர்கள் என்ன செய்ய முடியும்? 2 கை தட்டினால்தான் ஓசை எழும் அல்லவா? ஒருவர் வாயினால் தட்டினார், இன்னொருவர் அமைதியாக இருந்துவிட்டால் அந்த ஒருவரும் தானாகவே அமைதியாகி விடுவார். 2 கைகள் தட்டப்படும் பொழுதுதான் ஓசை வருகிறது. குழந்தைகள் ஒருவரை ஒருவர் நன்மை செய்து கொள்ள வேண்டும். தந்தை புரிய வைக்கின்றார், குழந்தைகளை சதா குஷியாக இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் மன்மனாபவ என்று இருங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்மா சகோதரனை பாருங்கள். சகோதரனுக்கு ஞானம் கொடுங்கள். யோகா செய்விக்கும் பொழுதும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சகோதரர்களை பார்க்கின்ற பொழுது நன்றாக சேவை நடைபெறும். சகோதரர்களுக்கு புரிய வையுங்கள் என்று பாபா கூறியிருக்கின்றார். அனைத்து சகோதரர்களும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகின்றனர். இந்த ஆன்மீக ஞானம் ஒரே ஒரு முறைதான் பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீர்கள், பிறகு தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள். இந்த சங்கம் யுகத்தை விட்டுவிடக் கூடாது. இல்லையெனில் எப்படி கரை சேர முடியும்? குதிக்க முடியாது. இது ஆச்சரியமான சங்கம் யுகம். குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக யாத்திரையில் இருக்கும் பழக்கம் உருவாக்க வேண்டும். உங்களுக்குத்தான் நன்மை ஏற்படும். தந்தையின் போதனைகளை சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவை தான் பார்க்கிறேன். மனிதர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது அவரது முகத்தை பார்ப்பார்கள் அல்லவா? நீங்கள் ஆத்மாவிடம் பேசுகிறீர்கள் எனில் ஆத்மாவை தான் பார்க்க வேண்டும். ஷரீரத்தின் மூலம் ஞானம் கொடுத்தாலும் கூட ஷரீர உணர்வை நீக்கிவிட வேண்டும். பரமாத்மா தந்தை நமக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களது ஆத்மா புரிந்திருக்கின்றது. தந்தையும் கூறுகின்றார், ஆத்மாவை பார்க்கிறேன். ஆத்மாக்களும் கூறுகின்றன, நான் பரமாத்மா தந்தையை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவரிடமிருந்து ஞானம் அடைந்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் ஆத்மாவிடம் ஆன்மீக ஞானத்தின் கொடுக்கல் வாங்கல் செய்கிறது என்று கூறப்படுகிறது. ஆத்மாவில்தான் ஞானம் இருக்கிறது. ஆத்மாவிற்கு தான் கொடுக்க வேண்டும். இது கூர்மை. உங்களது இந்த ஞானத்தில் கூர்மை ஏற்பட்டு விட்டால் யாருக்கு புரிய வைத்தாலும் உடனே அம்பு சென்று தைத்துவிடும். பயிற்சி செய்து பாருங்கள். அம்பு தைக்கிறது அல்லவா என்று தந்தை கூறுகின்றார். இந்த புது பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் பிறகு ஷரீர உணர்வு நீங்கிவிடும். மாயையின் புயல்கள் குறைவாக வரும். கெட்ட எண்ணங்கள் வராது. கெட்ட பார்வையும் இருக்காது. ஆத்மாவாகிய நான் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறேன். இப்போது நாடகம் முடிவடைகிறது. பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். நினைவின் மூலம்தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகி சதோ பிரதான உலகிற்கு எஜமானனாக ஆகிவிடுவீர்கள். எவ்வளவு எளிதாக இருக்கிறது! குழந்தைகளுக்கு இந்த போதனைகள் கொடுப்பதும் எனது பாகம் என்பதை தந்தை அறிவார். புது விஷயம் ஏதுமில்லை. ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகும் நான் வரவேண்டியிருக்கிறது. நான் கட்டுப்பட்டிருக்கிறேன். இனிய குழந்தைகளே, ஆன்மீக நினைவு யாத்திரையில் இருந்தால் கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறேன். இது கடைசி காலம் அல்லவா? என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களுக்கு சத்கதி ஏற்பட்டுவிடும். ஆத்ம அபிமானி ஆவதற்கான இந்த ஞானம் ஒரே ஒரு முறைதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. எவ்வளவு அதிசயமான ஞானம் இது! பாபா அதிசயமானவர் எனில் பாபாவின் ஞானமும் அதிசயமானது. இதை ஒரு பொழுதும் யாரும் கூற முடியாது. இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் தந்தை கூறுகின்றார், இனிய குழந்தைகளே, இந்த பயிற்சி செய்யுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவிற்கு ஞானம் கொடுங்கள். 3வது கண் மூலம் சகோதரனை பாருங்கள். இதுதான் உயர்ந்த முயற்சி. அச்சா,
இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எவ்வாறு தந்தை குழந்தைகளுக்கு ஆன்மீக சேவை செய்ய வந்திருக்கிறாரோ அதே போன்று தந்தையை பின்பற்றி ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். தந்தையின் கட்டளைப்படி நடந்து குஷி என்ற சத்தான உணவு சாப்பிட வேண்டும் மற்றும் பரிமாற வேண்டும். இரண்டாவது, யாராவது தலைகீழான விஷயங்கள் பேசினால் அமைதியாக இருங்கள். வாய் மூலம் எதுவும் பேசிவிடக் கூடாது. பொறுத்து கொள்ள வேண்டும். வரதானம், உறுதி தன்மையின் சக்தியினால் மனம் புத்தியை இருக்கையில் அமர வைக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். விளக்கம், குழந்தைகளுக்கு தந்தை மீது அன்பு உள்ளது. ஆகையால் நினைவில் சக்திசாலியாகி அமருவதற்கான, நடப்பதற்கான, சேவை செய்வதற்கான கவனம் அதிகமாக கொடுக்கின்றனர். ஆனால் மனதில் ஒருவேளை முழுமையான கட்டுப்பாடு இல்லை, மனம் ஒழுங்காக இல்லை என்றால் சிறிது நேரத்திற்கு நன்றாக அமருவார்கள். பிறகு ஆட அசைய ஆரம்பித்து விடுகின்றார்கள். சில நேரம் செட் ஆகின்றார்கள், சில நேரம் அப்செட் ஆகின்றார்கள். எனவே ஏகாகிரதா மனம் புத்தியின் ஒருமுகப்பாடு மற்றும் உறுதி தன்மையின் சக்தியினால் மனம் புத்தியை ஏக்ரஸ்துதி என்ற இருக்கையில் செட் செய்து விடுங்கள். அப்பொழுது சஹஜயோகி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், சக்திகள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்தினீர்கள் என்றால் மிக நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். அவ்வியக்த அமைதி மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கான பாயிண்ட். இப்பொழுது ஒவ்வொரு பிராமணரும் பிரம்மா பாபாவிற்கு சமமாக சைத்தன்ய சித்திரம் ஆக வேண்டும். லைட் மற்றும் மைட் ஹவுஸின் கண்காட்சியாக ஆக வேண்டும். சங்கல்ப சக்தியை பற்றிய, அமைதியை பற்றிய சொற்பொழிவை தயார் செய்து கர்மாதீத் டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையில் வரதானி மூர்த்தியாக நடிக்க வேண்டும். அப்பொழுதே முழுமை தன்மை அருகாமையில் வரும். அந்த கர்மாதீத நிலையின் ஆதாரத்தில் யாருக்காக என்ன சங்கல்பம் செய்தாலும் அந்த சங்கல்பம் அவர்களை சென்றடையும். நல்லது. ஓம் சாந்தி.